தமிழ்நாட்டில் ஆளுங்கிற கட்சி 2 கட்சிகளே இருக்க வேண்டுமா? ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டுமா? ஏன்? ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு தலைவர் தேவை என்ற முறையில் இன்று மக்கள் மட்டுமல்ல இளைஞர் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு, புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துச் சொன்னதைப் போல அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக நின்று மக்கள் சக்தியோடு ஆட்சி கட்டிலே அமர்வது எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கின்ற வரலாற்றை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் அதற்காக உறுதுணையாக இருந்து அயராது இரவு பகல் பாராமல் அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையில் உள்ள 296 பூத் லெவல் கமிட்டிக்கு தாவேக்கால அனைத்து பொறுப்பாளர்கள் இருக்காங்களா? இவங்க எப்படி இந்த வாக்காளர் சேர்க்கையை எப்படி நடத்த போறாங்க? தாவேக்காவில் இருக்கின்றவர்களும் நாங்கள் இணைந்திருக்கிற நாங்களும் சேர்ந்து அந்த பணிகளை வருகின்ற ஒரே முகாமில் 3 நாட்களுக்குள் முடித்து தலைமைக்கு முதல் மாவட்டம் என்ற முறையில் அதை அங்கே சமர்ப்பிப்போம். திரு ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்காவுக்கு வரதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? அவரை பொறுத்தவரையிலும் அவரோடு இருக்கின்ற மாவட்ட செயலாளர் பெரும்பாலும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்ற கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. அதை பொறுத்தவரை அவர்தான் முடிவுகள் மேற்கொள்வார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழர் முன்னணி பேசுறப்ப விஜய் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டணியில நல்லா இருக்கிற மாதிரி ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் தமிழர் முன்னணி இல்ல என்ன சொன்ன தெளிவா சொல்லுங்க. திமுக இருக்கின்ற கட்சிகள்ல ஒன்று சேர்ந்தா தான் வெற்றி பெற முடியும் சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவருடைய சொந்த கருத்து. ஒவ்வொரு இயக்கத்திலும் இருக்கின்றவர் ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதை ஏற்று நாங்கள் பணியாற்ற இருக்கிறோம். குறிப்பாக ஈரோடு நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் 2 லட்சம் பேர் கலந்து கொள்கிற அந்த நிகழ்ச்சியில் தெளிவாக அவர் தன் கருத்துக்களை பிரதிபலித்திருக்கிறார்கள். 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு அங்கே கூட்டத்திலே வந்த அனைவரும் கரையோசையோடு நாம் எதிர்காலத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு 2 விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. உங்கள் பத்திரிகையில கூட வந்திருக்கிறது. அதுதான் பொருத்தம். கன்னியாகுமரியில கூட நேற்று ஆதரவு காங்கிரஸ் எம்எல்ஏ ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவரும் ஒவ்வொருவரும் கலந்து பேசுவது வழக்கம். நட்பின் அடிப்படையில் தேர்தல் கூட்டணி என்பது எதிர்காலத்தில் யார் யார் வருகிறார்கள் என்பது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அதிமுக முக்கியமான புள்ளிகள் வருவதாக கூறினீங்க. அது எப்போ வருவாங்க? வருவார்கள். மிக விரைவிலே வந்து விடுவார்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.